வணக்கம் மகளே, என்கிட்ட வந்து 1 kg மேங்கோ இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா ஆம்ச்சி ஐஸ்கிரீம் மாதிரி வீட்லயே செஞ்சு பார்க்க போறோம். இதை வந்து ஒரு வீடியோ வச்சு அந்த ரெஃபரன்ஸ்ல தான் இதை பண்ண போறேன். சார் வெயில் வேற பயங்கரமா இருக்குல்ல, சார் வீட்லயே இது சிம்பிளா இருந்துச்சு, சார் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆம்ச்சி ஐஸ்கிரீம் 120 ml தான், அதுவே 360 ரூபா, இது 180 ரூபா தான். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வீடியோல இருக்க மாதிரியே செஞ்சு பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது என்ன, மாம்பழம், கண்டென்ஸ் மில்கா, அது அப்புறம் வந்து தேன். ஸோ அதெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அறுத்து ஜூஸ் ஆக்கிட்டு அப்புறம் செஞ்சு பார்த்துடலாம். இப்போ இதை ஸ்கூப் பண்ணி கிளாஸ்ல போட்டுறோம், அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் ஆக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் மக்களே நல்லா திக்கா அரைச்சிட்டேன். இப்போ ஒன்றுத்துல வந்து கண்டென்ஸ் மில்க்கு தேன் கலப்பேன், இன்னொன்றுல வந்து வெறும் தேன் மட்டும் கலப்பேன். அப்புறம் இதுல ஊற்றி ஸ்டிக் வச்சு வச்சிடலாம், ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மோல்டு மாதிரி இதில் வச்சு ஊற்றிடலாம். இது வந்து கண்டென்ஸ் மில்க்கு, இது தேன். ஃபர்ஸ்ட் 2 லேயர் வந்து கண்டென்ஸ் மில்க்கு, 2 லேயர் வந்து தேன். ஸோ டேஸ்ட்லாம் எனக்கு எப்படி வரும்னு தெரியாது, சாப்பிட்டு பார்த்து பார்த்து சொல்கிறேன். ஒரு 12 hour கழிச்சு நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு நம்ம ஐஸ்கிரீமு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மக்களே, எடுத்ததுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் இப்படி தான் வந்திருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது கண்டென்ஸ் மில்க்லாம். இப்போ வெறும் ஹனி மட்டும் போட்டு செஞ்ச ஐஸ்கிரீமு, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. சரி, இதையும் சாப்பிட்டு பார்க்கலாம். இதுலனா அந்த மாம்பழத்தோட புளிப்பு தெரியுது, ஹனியோட அவ்வளோ இல்லை. ஆனால் கண்டென்ஸ் மில்க் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து கண்டென்ஸ் மில்க்கு ஹனி ரெண்டுத்துல வந்து கண்டென்ஸ் மில்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சம்மருக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.